அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நல்விடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 34 9 10 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்துருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ரெண்டாவது என்ன போட்டுருக்கா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப இங்க முன்னாடி 2 வருஷம் என்ன போட்டிருக்குன்னா, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லையா, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப பயந்தவர்கள் தேடுகிறவர்கள் இல்லைங்களா? அப்ப கர்த்தருக்கு பயந்துருங்கன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தரை கனப்படுத்துங்கள். அது ஏதோ ஒரு அப்பா பாருங்க, ஒரு அப்பா தர சின்ன பிள்ளை பயந்து ஓடுனா எப்படி இருக்கும், அப்படி இல்லை. கர்த்தரை கனப்படு. அவர் யாரா இருக்கிறார்? அவர் எல்ஷடாய் தேவன், சர்வத்தை ஆளுகிறவர். அவரை நான் கனப்படுத்துகிறேன், அவருக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன். அப்ப அவரை நான் கனப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்றப்ப எனக்கு என்ன இருக்குன்னா, குறைவில்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப குறைவில்லாத வாழ்க்கை வாழ வேண்டுமா? கர்த்தருக்கு பயந்துருங்கள். குறைவில்லாத வாழ்க்கை வாழணுமா? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தரை கனப்படுத்துகிற வாழ்க்கை வாழுங்கள். உங்களுக்கு குறைவே இருக்காது, நீங்கள் நிறைவில் வாழ்வீர்கள். அடுத்து, கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தரை கனப்படுத்துறாங்க, ஓகே. ஆனா கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு என்னவா, ஒரு நன்மையும் குறைவுபடாதான். அப்ப வாழ்க்கையின் சகல நன்மைகளையும் நீங்க அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுகிறேன். கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது ஒரு குறைவில்லை, கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாது. சகல நன்மைகளையும் அனுபவித்து வாழ்வோம். அப்போ ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல ப்ராஸ்பரஸான வாழ்க்கை, செழுமையான வாழ்க்கை வாழணும்னா நான் சொல்றேன், கர்த்தரை கனப்படுத்துகிற வாழ்க்கை வாழுங்க. கர்த்தரை தேடுங்க ஒவ்வொரு நாளும். அவர் உங்களை சகல விதமான நன்மைகளினாலும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருக்கு பயந்துங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுங்கள். ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒன்றும் குறைவுபடாது. ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.